கண்ணகி நகர்ல இந்த மாதிரி நடக்காது இருந்தா நல்லது. எங்கேயுமே மேம் இங்கன்னு கிடையாது மேம். எங்கேயுமே திரும்பி பார்க்குற இடம் ஃபுல்லா கஞ்சா தண்ணி. இது ஏன்னா எப்படி என்ன பண்ண முடியும்? லேடிஸுங்க என்ன பண்ண முடியும்? எங்க பாரு குடி 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 மேல இருந்து தூக்கி கடாசுவாங்க. 2 ஃபோன் காணாது போயிடுச்சுங்க மேம். எங்க வீட்டுல வந்து நைட்லயே தூக்கின்னு போயிட்டாங்க. கொஞ்சம் வேக்காடாக்குதுன்னு கதவு திறந்து விட்ட புத்தத்துல 2 ஃபோனே அடிச்சுன்னு போயிட்டாங்க. எப்படி நாங்க என்ன பண்ண முடியும்? எல்லாமே திருடின்னு போயிடுவாங்க மேம். நான் தான் சொல்றேன், வந்தது லாக் பண்ணிக்கணும். யாரையுமே இன்னும் ஒரு தடவை கூட கண்டுபிடிக்கல. நீங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தீங்களா? போய் கேட்டுவோம். கண்டுபிடிக்கிறோம் இதேதான் சொல்றாங்க. கண்டுபிடிச்சின்னு தரல. எந்த வழி வந்தா என்ன பண்றாங்க? அலட்சியமா இருக்காங்க. ஆமா, ஏசி வயிறு அந்த இதை புடிச்சு அறுத்துட்டு போறாங்க. ஓடி போய் பிடிக்கிறோம். அவ்வளவு சீக்கிரம் எப்படி ஓடனா தெரியல. போலீஸ் வந்தாங்க. செப்பாங்க காலையில வந்து பேசிக்கலாம். அவ்வளவுதான். திருப்பி யாருமே வந்து என்னன்னே கேட்டுக்கவே இல்ல. கவுன்சிலர்லாம் வராரா? நான் இந்த மாதிரி ஓட்டு கேட்க வரவங்களும் மேம் அப்பதான் பார்த்து போட்டோ எடுத்து வச்சுக்கணும். இப்படி இருக்கும். நானே சொல்றேன், யாருன்னா வந்து கேட்க வரவங்க பாத்தீங்களா, ஒரு 5 மாசத்துல வருவாங்க எல்லாம் ஒருத்தவங்க. அப்பதான் போட்டோ நல்லா எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் போயிட்டு இவங்க எல்லாம் தேடி தேடி வந்து கொஞ்சம் பாருங்க ஐயா நாங்க கை எடுத்து கும்பிட்டு அப்புறம் தான் ஓட்டு போடணும் மேம். சும்மா அந்த டைமுக்கு யூஸ் படுத்திக்கிறாங்க ஜனத்துங்களை. மிச்ச டைம் நீங்க எங்க கடந்தா நாங்க நல்லா இருக்கிறோமா, அது போதும். நீங்க எங்க கடந்தா எங்களுக்கு என்ன வந்தது? தூக்கின்னு வந்து எங்க இருங்களோ ஒன்னா கொட்டிட்டோம். நீங்க இருங்க சாவுங்க எதனாலும் பண்ணிக்கங்க. இப்ப இந்த பொண்ணால ஒரு விடிவு காலம் பிறந்தா போதும்னு நான் நினைக்கிறேன். அதான் கண்டிப்பான வார்த்தையே.